ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1லேருந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமர் பார்ட் எல்லாமே கொஸ்டின் நம்பர் 47 வரைக்குமே கொடுத்துருக்கோம். இதில் எதுக்கான ஆன்சர் இருக்காது அப்படின்னம்னா உங்களுக்கு பேராகிராஃப் மட்டும் ஆன்சர் இருக்காது. ஏன்னா பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைடில் படிச்சிருப்பீங்க. உங்களுடைய கைடில் என்ன இருக்கோ அந்த பேராகிராஃபுக்கான ஆன்சர் வந்து இதில் படிச்சுக்கோங்க. மற்றபடி இது எந்த டிஸ்ட்ரிக்டோடது அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்டான ஆன்சர் கீ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். தமிழ்நாடு முழுக்க மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின், 4 மாவட்டத்திற்கு ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஷோ பண்ணுற இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கரூர் டிஸ்ட்ரிக்டோடது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டோடது. ராணிப்பேட் தஞ்சாவூர்லேயும் இதே கொஸ்டின் பேப்பர் தான் வந்திருக்கும். புரியுங்களா? இது மாதிரி 4 டிஸ்ட்ரிக்டோடது. நீங்கள் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லா ஆன்சருக்கையுமே டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடியது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். புரியுங்களா? பட் இதேமாரி உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் கொடுத்துருக்கேனா அப்படின்னம்னா மொத்தம் 5 சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் 5 சப்ஜெக்ட்டுக்குமே கொஸ்டின் வித் ஆன்சரோட. இப்போ மேக்ஸுக்கும் சயின்ஸ், சோசியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வே டு சக்ஸஸோட கைடு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆன்சர் கே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே ஆன்சர் டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க வே டு சக்ஸஸ் ஒரு பெஸ்ட்டான கைடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா வே டு சக்ஸஸில் நமக்கு மற்ற கைடில் கொடுக்குற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு மெரிட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருப்பாங்க. ஸ்லோ லேர்னர் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கானதும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான ஆன்சரையும் நீங்கள் எக்ஸாமில் எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கிடைக்கிற மாதிரி தான் டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் பெஸ்ட்டான கைட். அதில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீயும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஆப்பிள் எக்ஸாமில் இருந்து ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கான மெட்டீரியல் அண்டு ஸ்டடி டிப்ஸ் ரெகுலராக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.